இதான் காபில் கபரு, இதான் ஹாபில் கபர், பக்கத்துல ஜோடியா ஒரு கபர் இருக்கும். இது காபில் கபர் யார் சொன்னா? அவங்க மகன் வாழ்ந்தாங்களா? அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல வாழ்ந்திருக்கிறாரு, அவர் காபத்துல்லாஹ் கட்டினாரு, அந்த பகுதியில் இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு ஹாபில் கபரை காட்டினா கூட ஒத்துக்கிட்டு போயிடலாம். அவர் ராமேஸ்வரத்தில் 2 கபரை கட்டி வச்சுக்கிட்டு செய்யறாங்க, இதான் அவருடைய கபரு அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். சில ஊர்களுக்கு போனீங்கன்னா 60 அடி 40 அடி கபர்களை பாத்தீங்கன்னா 60 அடி பாவா 40 அடி பாவாவெல்லாம் இருக்கும். அது மாதிரி கொடிக்கால் பாளையங்கிற ஊர்ல போனீங்கன்னா 60 அடி பாவா இருக்கிறாரு. பரங்கிப்பேட்டைக்கு போனா 40 அடி பாவா இருக்காரு. சோழியாக்குடின்னு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போனீங்கன்னா அங்கே 40 அடி பாவா இருப்பாரு. தர்கா அப்படி நின்றுட்டே போகும், ருசா போயிட்டு 40 அடி. தர்காவுக்கு இடம் இல்லாம காசு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, இந்த தலைக்கு மட்டும் தர்கா கட்டி விட்டு வெளியே விட்டாங்க. கபூர் எங்க பகுதியில் அது முத்துப்பேட்டை சேக்டாவது வழி இல்லாங்கிறாங்களே ஜாம்பவானோடையில, அவருக்கு கூட 40 அடி 60 40 ஜாம்பவான் இல்ல 60 நினைக்கிறேன். அதான் 60 அடி பாவாக்கள்லாம் இந்த உம்மத்துல இருந்தாங்களா? நான் கேட்கிறேன், இந்த உம்மத்துல 60 அடி எல்லாம் இருந்துச்சா? 60 அடி இருக்கல. அது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 அடி இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்குமே செஞ்சா 60 முழத்தில் அவரை படைத்தான். ஆதமுடைய ஹைட் எவ்வளவு? 60 முழம். அந்த காலத்துல அவ்வளவு தேவை இருந்துச்சு. அப்படிலாம் இருந்ததுனால டக்கு 2 எடுத்து வச்சு ஓடி போயிடலாம்ல. 60 அடியில் நம்ம இருந்தோம்னு வைங்களேன், மதுரைக்கு 3 மணி நேரத்தில் போயிடலாமே, ட்ரெயினோட நம்ம போயிடலாம்ல. ஒரு 8 எடுத்து வச்சு அங்க வைக்க பண்ணுவேன். 60 அடினா 30 அடியா இருக்கும்ல காலு. ஒரு மனுஷன் 60 அடி இருந்தான்னு சொன்னா அவன் இடுப்பு கீழே எவ்வளவு இருக்கு? 30 அடி இருக்கும்ல. 30 அடி உயரமான காலா இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி தூக்கி வச்சா 30க்கு அடிச்சா என்ன செய்யுங்க? 1 கிலோமீட்டர் போயிரும்ல. ஒரு 8 கிலோமீட்டர். அந்த காலத்துல அவர் நடப்பதற்கு தேவையா இருந்துச்சு. பஸ்ஸுக்காரெல்லாம் இல்ல, அவர் வாழணும், உயிர் பழைக்கணும் என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்? அது எல்லா பக்கத்துக்கும் அவர் போகணுங்கிறதுக்காக வேண்டி தேங்காய் பறிக்கணும், ஏணி கண்டுபிடிக்கப்படல, மரத்துல ஏறவும் தெரியாது, இப்படி எடுத்துக்கலாம்ல பேசாம. இப்படி எல்லாம் ஒரு பிழைப்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணா? அப்படி படைச்சிருந்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 60 முழத்தில் படைத்தான். ஆனால் பிறகு படிப்படியாக அந்த உயரம் குறைந்து கொண்டே வந்து இப்போது நீங்கள் காணக்கூடியது வந்து விட்டதுங்கிறாங்க. இந்த 5 அடி தான் 6 அடி தான். அதெல்லாம் முடிஞ்சு 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு உரிய விஷயம். இப்ப எப்படி 40 வருஷத்து அவுளியா, 60 அடி அவுளியா, 40 அடி அவுளியாவா இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனால முத்துப்பேட்டையில உள்ளது 40 60 அடி பாபாவோ 40 அடி சொன்னா பொய் தான். அது கொடிக்கால் பாளையத்தில் இருந்தா அது பொய் தான். சோழியாக்குள்ள இருந்தா ஒரு பொய் தான். எதையாவது மயில் கல்லை எல்லாம் அவுளியாண்டாக்கிட்டானுவாங்க. மயில் கல்லுக்கு இப்படி வச்சுப்பாங்கல்ல, மயில் கல்லு, அந்த மயில் கல் போட்டிருப்பாங்க இவ்வளவு இருக்கு, அந்த கிலோமீட்டர் காட்டுறதுக்காக வேண்டி இத்தனை கிலோமீட்டர். அது ஒரு அது மாதிரி தான் போடுறாங்க. கபருக்கு போடுற மாதிரி தான் அந்த சேப்பு போட்டுப்பாங்க. மயில் கல் பார்த்திருக்கீங்களா? கபருக்கு ஊன்ற மாதிரி தான் அந்த கல் இருக்கும். அதை பார்த்து நினைச்சுட்டாங்க, இவ்வளவு பெருசா இருக்க, ஒரு 40 அடியா இருப்பார், இவரு 60 அடியா இப்படித்தான் உண்டாயிருக்கே தவிர இவர்கள் சொன்ன கபர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாது. அதனால அல்லாஹ் இந்த கபர்ல நம்ம காப்பாத்தணும், இருந்தால் கூட இடிச்சு தரைமட்டமாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அடிப்படையை விளங்குதல் உண்டாயிருக்காது. இதெல்லாம் கோளாறு காரணம் என்னன்னு கேட்டா, கபரை பற்றி நம்முடைய பார்வை என்ன? அதாவது இதே இப்னு பத்தூத்தாவே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த 700கள்ல அவர் போகக்கூடிய காலத்துல பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் 4 வரக்கடை தான் இருந்துச்சு உயரம், தரையில் இருந்து அவ்வளவுதான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு. அதாவது கபருடைய அளவு இருந்திருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க? சமாதிகளை கட்டுறதும் அது கொண்டாட்டம் பண்றதும், அது ரசூலுல்லாஹ் கடுமையா மௌத்தாவும் எச்சரிச்சாங்க. இதை மட்டும் இந்த உம்மத்து விளங்கி வச்சிருந்தால் இந்த கபரை பத்தி கண்டுகொள்ளவே செய்யாது. இருந்தா என்னடான்னு போயிடலாம். ஆனா சுலைமான் நபி கபரே மண்ணடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னென்ன சுலைமான் நபி கபரும் மண்ணடியில் தான் இருந்தாருங்க, அடக்கம் பண்ணாருன்னு ப்ரூஃப் போடவே வருதுன்னு வச்சுக்கிறோமே. ஆனா ஒரு நபியே வந்து என்ன செஞ்சாரு, இதான் சுலைமான் நபி கபூர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுருவோமே. அல்ல வானத்திலிருந்து அசரீர் வருது, இதான் சுலைமான் நபி கபூர்னு. அதுக்காக என்னங்கிறேன், இதெல்லாம் இருந்துட்டு விட்டு வேலையை பார்த்துட்டு போனேன். அவர் கபூரா இருந்தா நமக்கு என்ன? சுலைமான் நபி கபூராவே இருக்கட்டும், ஆதம் நபி கபூராவே இருக்கட்டும், கபருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம கபருக்கு போறது ஒண்ணா போய் சேரணும், அதான் நமக்கு சம்பந்தம் இருக்கே தவிர கபரை கொண்டாடுவதோ வழிபடுவதோ விழா நடத்துவதோ நமக்கு ஆதாரம் இருக்குதா? அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமா என்னத்தை நீங்க மனசுல பதிய வைக்கணும் என்றால், கபரை பற்றி உள்ள இந்த பிரமிப்புகளை நீங்க நீக்க வேண்டும். யாருடைய கபரா இருந்தாலும் அதை கேர் பண்ணக்கூடாது, போய்கொண்டே இருக்க வேண்டியதான். பொதுவான கபர்ஸ்தானுக்கு போனா சலாம் சொல்லணும், அவ்வளவுதான் நம்ம கடமை இருக்கே தவிர கபர் கட்டினா அது விற்கணும், இடிச்சு தள்ள எப்போ அல்லாஹ் வாய்ப்பு தருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் என்ன வந்துருச்சுன்னா உண்டாக்க மாட்டோம். அப்ப கபரு கட்டுறது தடுத்தாங்க, விழா கொண்டாட தடுத்தாங்க, பூசுறதை தடுத்தாங்க, என்னுடைய கபரை வணக்க வழிபாடு ஆக்கிறார் சொன்னாங்க, என்னுடைய கபர்ல ஈது கொண்டாடாது சொன்னாங்க. அப்ப அந்த மர்மவனை அனுப்பி போய் இடிச்சு தகர்த்துக்கலான்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிற இந்த எச்சரிக்கைகள் இந்த சமுதாயத்தை சென்றடையாத காரணத்தினால்தான்
எப்படியாவது ஒரு கபர் உண்டானா தான் நம்ம நல்ல ஊரு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் நினைத்துக் கொண்டு ஒரு நல்லடியார் ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்காருன்னு நினைத்துக் கொண்டு அதை உண்டாக்குறார்கள். ஆனால் கண்டிப்பா ரஹமத்துலாம் கிடைக்காது, லஅனத்து தான் கிடைக்கும். அது சுலைமான் நபி கபரா இருந்தாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரா இருந்தாலும் சரி, அதை கட்டி கட்டடமா கட்டி தர்காவா ஆக்கி இருப்பார்களே, ஆனால் அதுக்கு என்ன கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்குகிறது. ஏன் இறங்குகிறது என்று சொன்னால், இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித், நபிமார்களின் கபர்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப நபிமார்களின் கபர்களை நீங்கள் வழிபாட்டு தலமா தர்காவா ஆக்கிவிட்டீர்களே, ஆனால் அங்க லஅனத்து இறங்குமே தவிர, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமே தவிர ஒரு நன்மையும் இறங்காதுங்கிறது விளங்கி இருந்தால், நம்மளுக்கு இதான் கபருன்னு தெரிஞ்சா கூட பேசாம போயிட்டு இருப்போம். இருந்துட்டு போய் இப்ப என்னப்பா சலாஞ்சிட்டு போவோம், இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா இதெல்லாம் உண்டாகும். நகத்துக்கு கபரு, பல்லுக்கு கபரு, விரலுக்கு கபரு, உறுப்புக்கெல்லாம் கபருலாம் இருக்கு, விரல்களுக்கெல்லாம் கபரு இருக்கலாம். அலியுடைய விரலுக்குன்னு ஒரு கபர் போட்டிருக்காங்க. அலியுடைய விரல் எங்க கிடைச்சுன்னு தெரியல. இதான் அலியுடைய விரல் கொல்லப்படும்போது விரல் துண்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அலியுடைய விரல் அடக்கப்பட்ட இடம்லாம் சொல்லி என்ன செய்யறான், கதை விட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரியான முசீபத்துகள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த கபருக்கு அடுத்து அடுத்தடுத்த கட்டுக்கதைகள் நிறைய இருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே பலவிதமான கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் நிறைய தவறான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பி இருக்கிறார்கள் என்று பல வகையான செய்திகளை நாம் ஆய்வு செய்து வருகிறோம். நேற்றைய தினம் சமாதிகளை பற்றி எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை என்ற பெயரிலும் நிறைய கட்டுக்கதைகள் தப்சீர் நூல்கள், திருமறை குர்ஆனுடைய தப்சீர் விளக்க உரை என்று நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள் அரபு மொழியில அறிஞர்கள். அந்த தப்சீரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத வியாக்கியானங்கள் எல்லாம் எழுதி அதனால ஒரு இஸ்லாத்திற்கு தவறான வடிவம் வர்ற அளவுக்கு எல்லாம் கூட கட்டுக்கதைகள் உண்டு. அதுல ரொம்ப பிரதானமான ஒரு கட்டுக்கதையை சொல்வதாக இருந்தால், இவங்க கட்டுக்கதை ஏற்படுத்தின பாதிப்பு சொல்வதாக இருந்தால், சல்மான் ருஷ்டி என்ற ஒரு எழுத்தாளரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆள் ஒரு புஸ்தகம் எழுதுகிறான். என்ன புத்தகம்னு கேட்டா, சாத்தானிய வசனங்கள், சாத்தானிக் வர்சஸ் சொல்லி ஒரு புஸ்தகம். அது சாத்தானுடைய வசனங்கள் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பு. அதுல இருந்து அவன் என்ன கருத்தை சொல்ல வர்றான்னு கேட்டா, முகமது நபி இறைவனிடமிருந்து வேதம் வந்ததாக சொல்றார் பாருங்க, அது இறைவனிடமிருந்து வரல, சாத்தான்களிடமிருந்து வந்த அந்த செய்திகளை தான் என்ன பண்றாரு அவரு, கடவுளிடமிருந்து வந்த வேதம் என்று அவரு மக்கள்கிட்ட சொன்னாரு. அதனால இந்த குர்ஆன் தான் சாத்தானிக் வர்சஸ் சொல்லுவது குர்ஆனை தான் சொல்றான். சாத்தானுடைய வசனங்கள் என்று அவன் எழுதினான, அவன் எதை அப்படி குறிப்பிடுறான்னு கேட்டா, குர்ஆன் என்பது முகமது நபிக்கு இறைவனால் வந்தது கிடையாது, சாத்தானால் தான் வந்திருக்குது. சாத்தான்கள் சொன்னதை தான் அவர் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி மக்களிடத்தில் சொன்னார் என்ற கருத்துப்பட தான் அந்த நூலுக்கு பேர் வைக்கிறான். அந்த மாதிரி பேர். இந்த கருத்தை அவன் கொண்டதற்கு காரணம் யாரு, இப்படி ஒரு நூல் எழுத தூண்டுதலாக இருந்தால் யாரு என்று கேட்டால், திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இவர்கள் எழுதி வைத்த ஒரு கட்டுக்கதையில இவங்களே அதை சொல்லுகிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்துல சைத்தான் நுழைந்து குர்ஆனை ஓதும் பொழுது சைத்தானும் சில வார்த்தைகளை போட்டு விட்டுருவானா, ரெண்டும் மக்கள்கிட்ட குழம்பி போயிடும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்டு இருக்குது என்றெல்லாம் தப்சீர் என்ற பெயர்ல, விரிவுரை என்ற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறதை அடிப்படையாக கொண்டுதான்
இந்த அவன் வந்து ஒரு தவறான பாதைக்கு போனது, அவன் ஒரு தவறான ஒரு விமர்சனத்துக்கு போறான்னு சொன்னா நம்முடைய தப்சீர்கள், நம்முடைய விளக்க உரைகள் தான் காரணமா இருந்துச்சு. அதனால எந்த வசனத்தை அப்படி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையில அவர்கள் வந்து சாத்தானிய வசனம்ங்கிற கருத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க, அதை எப்படி அவன் ஆதாரமா எடுத்துக்கொண்டான், அந்த விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சும்மா அவன் சாத்தானிய சல்மான் ருஷ்டியை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அவனை பத்தி விளங்கி வச்சிருக்கமே தவிர, அவனுடைய பேரை தெரிஞ்சிருக்கமே தவிர, இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினான் என்ற ஒரு அளவுக்கு ஒரு மூடலாக அப்படி விளங்கி இருக்கமே தவிர, அவனுடைய அந்த தீமை என்ன, கருத்து என்ன என்பதை நம்ம விளங்கவில்லை. அதுக்கு அடிப்படையா இருந்த வசனம் என்னன்னு கேட்டா 22வது சூரா சூரத்துல் ஹஜ். ஹஜ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம், நல்ல கூர்மையா கவனிச்சா தான் விளங்கும். ஆனா விளங்கி வச்சிருக்கணும். நாளைக்கு ஒருத்தன் இதே மாதிரி அந்த ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது ஆர்குமெண்ட் தானே பதில் கொடுக்கணும். நீங்க கோவப்பட்டு வேலை இல்லையே, நீங்களே குர்ஆனை தப்பா வழங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த விளக்கத்தின் அடிப்படையில் உங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க அடிபட்டு போயிருவீங்க. அப்ப இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே இது பற்றி ஒரு முழு அளவுக்குள்ள விளக்கத்தோடு இருக்கணும். 22வது சூரா சூரத்துல் ஹஜ்ஜில் 52வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் வலா நபியின், உமக்கு முன்னர் அனுப்புன எந்த ரசூலா இருந்தாலும் எந்த நபியா இருந்தாலும், நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு முன்னாடி நாம் அனுப்பிய எந்த ரசூலா இருந்தாலும் எந்த ஒரு நபியா இருந்தாலும் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தானு ஃபி உம்னியத்திஹி, அவர் ஓதுகின்ற பொழுது, அவர் ஓதக்கூடிய நேரத்தில் அவருடைய ஓதுதலில் ஷைத்தான் வந்து எதையாவது போட்டு விடுகிறான். எந்த நபிக்கும் இது ஏற்பட்டிருக்கிறது. உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் சரி, அந்த நபிமார்களுடைய ஓதி காட்டும் பொழுது, அந்த நபிமார்கள் செய்தியை ஓதி காட்டும் பொழுது அந்த ஓதுவதில் வந்து என்ன செஞ்சிருவான், ஷைத்தானும் சில செய்திகளை கலந்து விட்டுருவான். விட்ட பிறகு ஷைத்தான் போட்ட அந்த செய்திகளை வந்து அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான். சும்மா ஹிக்முல்லாஹு ஆயாத்திஹி, தனது வசனங்களை அல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி விடுவான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் வந்து அறிஞ்சவன் நுண்ணறிவாளன் அப்படின்னு சொல்லி 22வது அத்தியாயத்தில் 52வது வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா என்ன வருது, எந்த நபியானாலும் எந்த ரசூலானாலும் அவர் ஓதுனாரையானால் அவர் ஓதுறதுக்குள்ள ஷைத்தானும் சில செய்தியை சொல்லி விட்டுருவான் அர்த்தம் இல்ல, நேரடி அர்த்தம். இது வந்து இதுக்காக வேண்டி நான் வந்து எல்லா தமிழாக்கத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தமிழாக்கத்திலும் என்ன அர்த்தம் செஞ்சிருக்காங்கன்னு அதை கூட படிக்கிறேன். ஒவ்வொரு என்ன அந்த அர்த்தத்தை, இந்த அர்த்தம் யாருடைய அர்த்தத்திலும் இந்த கருத்து வரும். விளங்குதா? நம்முடைய தமிழாக்கத்தில் இந்த கருத்து நேரடியாக பார்த்து அப்படிதான் வரும். நபியே, இது ஜான் ட்ரஸ்ட் தமிழாக்கம் ஃபர்ஸ்ட் படிக்கிறது. உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் நாடும் போது பிராக்கெட்லாம் விட்டுருவோம், அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாது இருந்ததில்லை. எனினும் ஷைத்தான் எரிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். இது ஜான் ட்ரஸ்ட். அதே மாதிரி இந்த பஷாரத்திலிருந்து ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, உமக்கு முன் எந்த தூதரையும் எந்த நபியையும் அவர் ஓதினால் அவருடைய ஓதுதலில் ஷைத்தான் குழப்பத்தை போற்றே அன்றி நாம் அனுப்பவில்லை. அவர் ஓதுதல்ல ஷைத்தான் குழப்பத்தை போட்டுறான் என்றாலும் ஷைத்தான் போட்டதை அல்லாஹ் மாற்றி பின்னர் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் அப்படின்னு அவங்க பஷாரத்தில் போட்டிருக்கிறாங்க. தாருல் ஹுதான்னா ஆக்க அப்துல் ஹமீத் பாக்கவி சமது சாஹிபுடைய தகப்பனார், அப்துல் சமது சாஹிபுடைய தகப்பனாருடைய மொழிபெயர்ப்புல, உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபியும் தூதரும் ஓதிய சமயத்தில் அவருடைய ஓதுதலில் ஷைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருக்கவில்லை. முயற்சிக்காமல் போட்டிருக்காரு, பண்ணாமல் இருக்கவில்லைன்னு போடாம குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருக்கவில்லை. ஷைத்தான் உண்டு பண்ணியதை அல்லாஹ் நீக்கிய பின்னர் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்தி விடுகிறான் அப்படின்னு தாருல் ஹுதாவுடைய அவங்க வெளியீடு. அதே மாதிரி வந்து ஐஎஃப்டியில் என்ன பண்றாங்கன்னா, உமக்கு முன்பு நாம் அனுப்பிய எந்த தூதரானாலும் நபியானாலும் ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என அவர் விரும்பும் போது ஷைத்தான் அவருடைய விருப்பத்தில் இடையூறு விளைவிக்காமல் இருந்ததில்லை. இவ்வாறு ஷைத்தான் ஏற்படுத்தும் இடையூறுகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான், பின்னர் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுகிறான் சொல்லி இப்படி ஒரு 4 தமிழாக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. எந்த தமிழாக்கத்தை நீங்க வச்சு பார்த்தாலும் என்ன வருதுன்னு கேட்டா, எந்த நபியானாலும் எந்த ரசூல் ஆனாலும் அவர் ஓதும் போது அதுக்குள்ள ஷைத்தான் என்ன தேவை கொண்டாந்து போட்டுறான் அப்படிங்கிற ஒரு கருத்து மேலோட்டமா பார்க்கும் பொழுது அது தெரியும்.